வணக்கம் மக்களே! ஒரு பெண் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. பல தடைகள், சவால்கள், எதிர்ப்புகள் ஆகியவற்றை கடந்துதான் ஒரு பெண் தனது கனவுகளை அடைகிறாள். சமூகத்தின் கட்டுப்பாடுகள், குடும்ப பொறுப்புகள், பொருளாதார சவால்கள் இவையெல்லாம் இருந்தாலும் உலகம் முழுவதும் பல பெண்கள் தங்கள் முயற்சியில் வெற்றி பெற்றுள்ளனர். ஒரு பெண் தன்னுடைய சக்தியை உணர்ந்தால் அவள் வாழ்க்கையில் மட்டுமல்ல, குடும்பத்தையும் சமூகத்தையும் மாற்ற முடியும். தன்னம்பிக்கை, அறிவு, உறுதி, பொறுமை ஆகியவை ஒரு பெண்ணை உணர்த்தும் முக்கியமான குணங்கள். இன்று பல பெண்கள் தொழில், கல்வி, அரசியல், விளையாட்டு, அறிவியல் போன்ற பல துறைகளில் சாதித்து வருகின்றனர். அவர்கள் வெற்றி பெற்றதற்கான காரணம் ஒரு விஷயம் மட்டும். அவர்கள் தங்கள் கனவுகளை கைவிடவில்லை. இந்த வீடியோவில் பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற உதவும் 10 முக்கிய ரகசியங்களை பார்க்க போகிறோம். இந்த ரகசியங்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் தரக்கூடியது. இந்த ரகசியங்களை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் நீங்கள் நினைக்கும் பல விஷயங்களை சாதிக்க முடியும். தன்னம்பிக்கை தான் உங்கள் முதல் வெற்றி. ஒரு பெண் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை அடைய வேண்டுமென்றால் அவளுக்கு மிக தேவையானது தன்னம்பிக்கை. உலகத்தில் உள்ள எந்த சக்தியை விடவும் வலிமையானது ஒரு மனிதனின் தன்னம்பிக்கைதான். பல பெண்கள் திறமை இருந்தும் தன்னம்பிக்கை இல்லாததால் அவர்களின் கனவுகளை நிறைவேற்ற முடியாமல் போகிறது. நான் முடியுமா, என்னால் செய்ய முடியாது என்ற சந்தேகங்கள் அவர்களை பின்னுக்கு தள்ளுகின்றன. ஆனால் வெற்றி பெற்ற பெண்களின் வாழ்க்கையை பார்த்தால் ஒரு விஷயம் புரியும். அவர்கள் தங்களை நம்பியவர்கள். உலகம் அவர்களை நம்பாத நேரத்திலும் அவர்கள் தங்களை நம்பி முன்னேறியவர்கள். ஒரு பெண் தன்னம்பிக்கையுடன் இருக்கும்போது அவள் எந்த சூழலையும் சமாளிக்க முடியும். அவள் வாழ்க்கையில் வரும் பல சவால்களை பயப்படாமல் எதிர்கொள்வாள். தன்னம்பிக்கை என்பது பிறவியிலேயே வரும் குணம் ஒன்று அல்ல, பழக்கத்தின் மூலம் வளர்க்கக்கூடிய ஒரு குணம். தன்னம்பிக்கையை வளர்க்க முதலில் உங்கள் திறமைகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். அதை கண்டுபிடித்து வளர்த்து கொண்டால் தன்னம்பிக்கை தானா வளரும். நீங்கள் சிறிய வெற்றிகளை அடைய ஆரம்பித்தால் அது உங்கள் மனதில் மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த சிறிய வெற்றி தான் பல பெரிய வெற்றிக்கான முதல் படியாக இருக்கும். மேலும் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று அதிகமாக கவலைப்பட வேண்டாம். பல நேரங்களில் சமூகத்தின் கருத்துக்கள் நம்மை பயப்பட வைக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் கனவுகளை நம்பினால் அந்த பயம் மெதுவாக மறைந்துவிடும். தன்னம்பிக்கை உள்ள பெண்கள் தங்களது வாழ்க்கையை தானே கட்டுப்படுத்துவாள். அவர்கள் முடிவுகளை பயப்படாமல் எடுப்பாள். அவர்கள் தோல்வியை பார்த்தாலும் உடனே எழுந்து மீண்டும் முயற்சி செய்வாள். ஒரு பெண் தன்னம்பிக்கையுடன் நடந்தால் உலகம் அவளை மதிக்க ஆரம்பிக்கும். ஆனால் வாழ்க்கை எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீர்கள். நீங்கள் உங்களை நம்பினால் உலகம் ஒரு நாள் உங்களை நம்பும். உங்களுக்கான தெளிவான இலக்கை வைத்திருங்கள். ஒரு பெண் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் அவளுக்கு மிகவும் அவசியமான ஒன்று தெளிவான இலக்கு. இலக்கு இல்லாமல் வாழ்வது திசை தெரியாமல் பயணம் செய்வதை போன்றது. எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் நடந்தால் நாம் எங்கு சேரப் போகிறோம் என்று நம்மளுக்கு தெரியாமல் போகும். பல பெண்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக முடிவு செய்யாமல் வாழ்கிறார்கள். குடும்பம், சூழ்நிலை, மற்றவர்களின் எதிர்ப்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் வாழ்க்கை செல்ல ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் வெற்றி பெற்ற பெண்களின் வாழ்க்கையை பார்த்தால் ஒரு விஷயம் புரியும். அவர்கள் தங்கள் இலக்குகளை தெளிவாக அறிவார்கள். ஒரு பெண் தனது வாழ்க்கையில் என்ன ஆக வேண்டும் என்று முடிவு செய்தால் அந்த நொடியில் இருந்து அவளின் வாழ்க்கை ஒரு புதிய பாதையை செல்ல ஆரம்பிக்கிறது. அந்த இலக்கு அவளை தினமும் முன்னேற தூண்டும். உதாரணமாக, ஒரு பெண் மருத்துவராக வேண்டும் என்று முடிவு செய்தால் அவள் தனது படிப்பில் அதிக கவனம் செலுத்துவாள். ஒரு பெண் தொழிலதிபராக வேண்டும் என்று நினைத்தால் அவள் வியாபாரம் பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாள். இலக்கு என்பது நமக்கு திசை காட்டும் ஒரு விளக்கு போல. அது இல்லாமல் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று புரியாது. ஆனால் ஒரு இலக்கு வைத்தாலோ போதாது, அதை அடைய முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக தினமும் சிறிய முயற்சிகளை செய்ய வேண்டும். பெரிய இலக்குகளை அடைய சிறிய இலக்குகளை அமைக்கலாம். உதாரணமாக, ஒரு வருட இலக்கு, ஒரு மாத இலக்கு, ஒரு வார இலக்கு என்று பிரித்து வைத்தால் அதை அடைய எளியதாக இருக்கும். இலக்கு வைத்திருப்பது ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை தரும். ஏனெனில் அவள் தனது வாழ்க்கையை எந்த திசையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று தெளிவாக தெரிந்திருக்கும். பல நேரங்களில் மக்கள் உங்கள் கனவுகளை சிரித்து பேசலாம். இது உன்னால் முடியாது என்று சொல்லலாம். ஆனால் உங்கள் இலக்கு தெளிவாக இருந்தால் அந்த வார்த்தைகளை உங்களை பாதிக்காது. ஒரு பெண் தனது இலக்கை நம்பி தொடர்ந்து முயற்சி செய்தால் எந்த தடையையும் அவளை நிறுத்த முடியாது. இலக்கு என்பது வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. அது உங்களை சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து செயல்பட வைக்கும். ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் தனது வாழ்க்கையில் ஒரு தெளிவான இலக்கை அமைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரிந்தால் வாழ்க்கை உங்களை அங்கு கொண்டு செல்லும். பெண்களுக்கு கல்வி மிகப்பெரிய சக்தி. ஒரு பெண்ணின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கல்விதான். கல்வி என்பது புத்தகத்திலிருந்து வரும் அறிவு மட்டுமல்ல, அது ஒரு மனிதனின் சிந்தனை முயற்சியை மாற்றும் சக்தி. ஒரு பெண் கல்வி பெற்றால் அவள் தனது வாழ்க்கையை மட்டுமல்ல, தனது குடும்பத்தையும் சமூகத்தையும் மாற்ற முடியும்.
கல்வி பெற்ற பெண் வாழ்க்கையில் வரும் பல சவால்களை புரிந்து கொண்டு சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அவ எந்த சூழலையும் தன்னம்பிக்கையுடன் பேச முடியும். பழைய காலங்களில் பல பெண்களுக்கு கல்வி பெற வாய்ப்பு கிடைக்கவில்லை. சமூக கட்டுப்பாடுகள் காரணமாக அவர்கள் வீட்டுக்குள் மட்டுமே இருந்தார்கள். ஆனால் காலம் மாறிவிட்டது. பெண்கள் கல்வியில் மிகப்பெரிய சாதனை செய்து வருகின்றனர். இன்று பல பெண்கள் மருத்துவர்கள், விஞ்ஞானி, ஆசிரியர்கள், அதிகாரி, தொழிலதிபர் போன்ற பல துறைகளில் முன்னேறி வருகின்றனர். இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் கல்விதான். கல்வி ஒரு பெண்ணுக்கு சுதந்திரத்தை தருகிறது. அவள் தனது வாழ்க்கையை தானே முடிவு செய்யும் சக்தி பெறுகிறாள். கல்வி பெற்ற பெண் தனது குழந்தையை நல்ல முறையில் வளர்க்க முடியும். ஒரு கல்வி பெற்ற தாய் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும். அதனால்தான் பலர் பல விஷயங்களை சொல்வார்கள். ஒரு ஆண் கல்வி பெற்றால் ஒரு மனிதன் கல்வி பெறுகிறான். ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு குடும்பம் கல்வி பெறுகிறது. கல்வி ஒரு பெண்ணுக்கு வேலை வாய்ப்பையும் தருகிறது. அது அவளது பொருளாதார ரீதியாக சுயமாக இருக்க உதவுகிறது. பொருளாதார சுதந்திரம் பெற்ற ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் பல முடிவுகளை தன்னால் எடுக்க முடியும். இன்று உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பம், அறிவியல், புதிய தொழில்கள் இவை அனைத்தும் தினமும் வளர்ந்து வருகிறது. ஆனால் பெண்கள் தொடர்ந்து கல்வி கொள்ளும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். புத்தகங்கள், இணையம், அனுபவங்கள் இவை அனைத்தும் கல்வியின் ஒரு பகுதியாகும். ஒரு பெண் கல்வி கொள்வதை நிறுத்தவில்லை என்றால் அவள் வளர்ச்சியும் நிற்காது. கல்வி என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையை உணர்த்தும் ஒரு ஒளி. ஒரு ஒளியை பயன்படுத்தி பல பெண்கள் இன்று உலகத்தை மாற்றி வருகின்றன. ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டும். கல்வி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தி. பெண்களே, நேரத்தை மதியுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறும் பெண்களின் வாழ்க்கையை நாம் கவனித்து பார்த்தால் ஒரு முக்கியமான பழக்கம் அவர்களிடம் இருக்கும். அது நேரத்தை மதிக்கும் பழக்கம். நேரம் என்பது வாழ்க்கையில் மிகவும் மதிப்புள்ள ஒரு சொத்து. பணத்தை இழந்தால் அதை மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஆனால் நேரத்தை இழந்தால் அதை மீண்டும் பெற முடியாது. பல நேரங்களில் நம் வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நாளை செய்யலாம், பிறகு பண்ணலாம் என்று சொல்லி தள்ளிக்கொண்டே போகிறது. இந்த பழக்கம் மெதுவாக நம்முடைய கனவுகளை நம்மிடமிருந்து தள்ளிவிடுகிறது. வெற்றி பெறும் பெண்கள் ஒரு விஷயத்தை புரிகிறார்கள். ஒவ்வொரு நிமிடமும் மிகவும் மதிப்புள்ளது. அவர்கள் தங்களது நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்துவார்கள். அவர்கள் எந்த வேலை எப்போது செய்ய வேண்டும் என்று முன்பே முடிவு செய்து வைப்பார்கள். ஒரு பெண் தனது நேரத்தை சரியாக பயன்படுத்த ஆரம்பித்தால் அவள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நேரத்தை சரியாக பயன்படுத்த சில நல்ல பழக்கங்களை உருவாக்க வேண்டும். முதலில் ஒரு நாளுக்கான திட்டத்தை அமைக்க வேண்டும். காலை எழுந்தவுடன் அந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை எழுதி கொள்ளலாம். அந்த பழக்கம் உங்கள் வாழ்க்கையை மிகவும் ஒழுக்கமாக மாற்றும். அடுத்ததாக, தேவைக்கேற்ற விஷயங்களில் நேரத்தை வீணாக்காமல் இருக்க வேண்டும். இன்று பலர் சமூக ஊடகங்களில் அதிக நேரத்தை செலவழித்து வருகிறார்கள். அது ஒரு அளவுக்கு நல்லது. அது அதிகமாக பயன்படுத்தினால் அது நம் நேரத்தை திருடும். நேரத்தை மதிக்கும் பெண்கள் தங்களது வாழ்க்கையின் முக்கியமான விஷயங்களை முன்னுரிமை கொடுப்பார்கள். அவர்கள் கற்றல், வேலை, குடும்பம், உடல் நலம் ஆகியவற்றிற்கு சரியான நேரத்தை ஒதுக்குவார்கள். நேரத்தை மதிக்கும் ஒரு பெண் மெதுவாக தனது வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பாள். அவள் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு நோக்கம் இருக்கும். அதன் மூலம் அவள் தனது கனவுகளில் அருகில் செல்ல ஆரம்பிப்பாள். ஆனால் நேரத்தை மதிக்கும் பழக்கம் ஒரு பெண்ணுக்கு ஒழுக்கத்தையும் தரும். ஒழுக்கம் என்பது வெற்றியின் மிகவும் முக்கியமான குணம். பல பெரிய சாதனைகளை செய்த பெண்ணின் வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் மிகவும் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வார்கள். அவர்கள் தங்களது நேரத்தை வீணாக்கவில்லை. அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பாக பார்த்திருப்பார்கள். நேரம் என்பது வாழ்க்கையில் ஒருபோதும் நிற்காத ஒரு நதி போல. அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தும் பெண்கள் தங்களது வாழ்க்கையில் உயரமான இடத்தை அடைவார்கள். ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டும். நேரத்தை மதிக்கும் பழக்கம் உங்கள் கனவுகளை நனவாக்கும் சக்தி கொண்டது. பெண்கள் தோல்வியைக் கண்டு பயப்பட வேண்டாம். வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மை என்னவென்றால், தோல்வி என்பது வெற்றியின் எதிரி அல்ல. அது வெற்றிக்கான முதல் படியாகும். பல பெண்கள் ஒரு விஷயத்தை முயற்சி செய்யும் போது மனதில் ஒரு பயம் இருக்கும். நான் தோல்வி அடைந்தால் என்ன ஆகும், மற்றவர்கள் என்னை நினைப்பார்கள் என்ற எண்ணங்கள் அவர்களை முயற்சி செய்யாமல் தடுக்கின்றன. ஆனால் உண்மையில் பார்க்க போக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்த பெண்கள் யாரும் தோல்வியை சந்திக்காமல் வெற்றி பெறவில்லை. அவர்கள் அனைவரும் பல தடைகளை கடந்துதான் அந்த உயரத்தை அடைந்துள்ளனர். தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு இயல்பான பகுதி. நம் ஒரு புதிய விஷயத்தை முயற்சி செய்யும் போது சில நேரங்களில் அது வெற்றியாக முடிவடையாது. ஆனால் அதனால் நம் முயற்சியை நிறுத்தக்கூடாது. உண்மையில் தோல்வி ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அது என்ன தவறு நடந்தது என்பதை புரிந்து கொள்ள உதவும். அந்த அனுபவம் அடுத்த முயற்சியில் நம்மை இன்னும் புத்திசாலியாக மாற்றும். பல நேரங்களில் மக்கள் தோல்வியை ஒரு முடிவாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது ஒரு
புதிய ஆரம்பம். ஒரு பெண் தோல்வியை பயப்படாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் அவள் மெதுவாக தனது திறமையை வளர்த்து கொள்ள ஆரம்பிப்பாள். ஒரு குழந்தை நடந்து கற்றுக்கொள்ளும் போது பலமுறை விழும். ஆனால் அது விழுந்ததற்காக நடக்க முயற்சியை நிறுத்திவிடாது. மீண்டும் எழுந்து முயற்சி செய்யும். அதுபோல் வாழ்க்கையிலும் நாம் தோல்வியை சந்தித்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சி செய்ய வேண்டும். தோல்வி ஒரு பெண்ணை பலவீனமாக்குவதில்லை. உண்மையில் அது அவளை இன்னும் வலிமையாக மாற்றும். ஏனெனில் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவத்தை தருகிறது. அந்த அனுபவம் ஒரு மனிதனை வளர்ச்சியடைய உதவுகிறது. வெற்றி பெற்ற பெண்ணின் வாழ்க்கையை பார்த்தால் அவள் தோல்வியை ஒரு ஆசிரியராக எடுத்துக்கொள்வாள். அவள் தோல்வியை பார்த்து பயப்படவில்லை. அதிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்வாள். ஒரு பெண் தோல்வியை பயப்படாமல் முன்னேற ஆரம்பித்தால் அவளுக்கு எந்த கனவும் தொலைவில் இருக்காது. அவள் மெதுவாக தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சி செய்ய ஆரம்பிப்பாள். அந்த முயற்சிகள் ஒரு நாள் அவளை மிகப்பெரிய வெற்றிக்கு கொண்டு செல்லும். ஆனால் வாழ்க்கையின் எந்த சூழலையும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டும். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான முதல் படி. உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பெண் வாழ்க்கையில் உண்மையான முன்னேற்றத்தை அடைய வேண்டுமெனில் அவளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு குணம் செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது தன்னை மதிக்கும் பழக்கம். பல நேரங்களில் பெண்கள் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்யும் போது தங்களுடைய உணர்வுகளையும் கனவுகளையும் மறந்து விடுகிறார்கள். குடும்பம், வேலை, சமூக எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றுக்காக அவர்கள் தங்களுடைய விருப்பங்களை தியாகம் செய்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் உலகம் உங்களை மதிக்காது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பது ஒரு அகந்தை அல்ல, அது நம்முடைய மதிப்பை புரிந்து கொள்வது. ஒரு பெண் தனது மதிப்பை உணர்ந்தால் அவள் வாழ்க்கையில் பல தவறான விஷயங்களை ஏற்க மாட்டாள். யாராவது அவளை குறைத்து பேசினால் அதை அமைதியாக தாங்க மாட்டாள். அவள் தன்னுடைய மரியாதையை காப்பாற்ற தெரிந்திருப்பாள். சுயமரியாதை உள்ள பெண்கள் தனது முடிவுகளை தன்னம்பிக்கையுடன் எடுப்பாள். அவள் இது எனக்கு சரியில்லை என்று சொல்லும் தைரியம் பெற்றிருப்பாள். மேலும் சுயமரியாதை ஒரு பெண்ணுக்கு மன வலிமையை தரும். வாழ்க்கையில் பல சவால்கள் வரும்போது அந்த மன வலிமை அவளை முன்னேற்ற உதவும். ஒரு பெண் தன்னை மதிக்க ஆரம்பித்தால் அவள் தனது உடல்நலம், நேரம், கனவுகள் ஆகியவற்றையும் மதிக்க ஆரம்பிப்பாள். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பும் ஒவ்வொரு பெண்ணும் முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மதிப்புள்ள ஒருவர். உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் கனவுகளும் முக்கியமானவை. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவருக்கும் இருக்கும். பெண்களே, ஆரோக்கியத்தை கவனியுங்கள். ஆனால் ஒரு முக்கியமான உண்மையை நாம் பல நேரங்களில் மறைந்து விடுகிறோம். அந்த உண்மை என்னவென்றால் ஆரோக்கியம் இல்லாத எந்த வெற்றிக்கும் உண்மையான அர்த்தம் இருக்காது. பல பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் பல பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். குடும்பத்தை கவனிப்பது, குழந்தையை வளர்ப்பது, வேலை பார்ப்பது, வீட்டு பொறுப்புகள், இவை அனைத்தையும் சமாளிக்கும் அவர்கள் தினமும் மிகுந்த உழைப்பை செய்கிறார்கள். ஆனால் இந்த பொறுப்புகளின் நடுவில் பல பெண்கள் தங்களுடைய உடல் நலத்தை கவனிக்க மறுத்துவிடுகிறார்கள். அவர்கள் அனைவரையும் கவனிக்கிறார்கள், ஆனால் தங்களை கவனிக்க நேரம் எடுத்துக்கொள்ள மறுத்துவிடுகிறார்கள். உண்மையில் ஒரு பெண் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அவள் தனது குடும்பத்தையும் வாழ்க்கையும் சிறப்பாக கவனிக்க முடியும். உடல்நலம் நல்ல நிலையில் இருந்தால்தான் ஒரு பெண்ணுக்கான அதிக சக்தியாக இருக்கும். அந்த சக்தி அவளை தினசரி வாழ்க்கையின் சவால்களை சமாளிக்க உதவும். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் நல்ல உணவு மிகவும் முக்கியமானது. சரியான சத்துக்கள் கொண்ட உணவு உடலுக்கு வலிமையையும் சக்தியையும் தரும். பல நேரங்களில் வேலையின் காரணமாக சில பெண்கள் சரியான நேரத்தில் உணவை சாப்பிடுவதை தவிர்க்கிறார்கள். ஆனால் இது நீண்ட காலத்தில் உடல்நல பிரச்சனையை உருவாக்கும். ஆனால் தினசரி வாழ்க்கையில் சத்தான உணவு சாப்பிடுவது மிகவும் அவசியமானது. அதேபோல் சரியான தூக்கம் கூட மிகவும் முக்கியமானது. உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கிடைக்க தூக்கம் தேவை. ஒரு நாள் முழுவதும் உழைத்த பிறகு உடல் மீண்டும் சக்தி பெற நல்ல தூக்கம் அவசியம். உடற்பயிற்சி கூட ஒரு பெண்ணின் வாழ்க்கை முக்கியமான பங்கு வகிக்கிறது. தினமும் சிறிது நேரம் நடைபயிற்சி, யோகா மற்றும் எளிய உடற்பயிற்சி செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் நலம் மட்டுமல்ல, மனநலம் கூட ஈக்குவலிட்டி முக்கியம். இன்றைய வேகமான வாழ்க்கையில் மன அழுத்தம் மற்றும் கவலை போன்ற பிரச்சனைகள் பல பெண்களை பாதிக்கின்றன. ஆனால் சில நேரங்களில் ஓய்வு எடுத்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இசை கேட்பது, புத்தகம் படிப்பது, இயற்கையில் சிறிது நேரம் செலவிடுவது போன்றவை மன அமைதியை தரும். மேலும் வாழ்க்கையில் பாசிட்டிவ் மைண்ட் செட் வைத்திருக்கும் மனநலத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஒரு பெண் தனது உடலையும் மனதையும் கவனித்தால் அவளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஆரோக்கியமான உடலும் மனமும் ஒரு பெண்ணுக்கு அதிக தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் தரும். அந்த சக்தி தான் அவளை வாழ்க்கையில் முன்னேற உதவும். அதனால் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டும். உங்கள் உடல்நலம் தான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம்.
அதை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு. தோழியே, நல்ல சுற்றத்தை தேர்வு செய்யுங்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அவற்றில் மிக முக்கியமான ஒன்று நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள். நாம் யாருடன் அதிக நேரம் செலவிடுகிறோமோ அவர்களின் எண்ணங்கள், பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கையை பார்க்கும் பார்வை எல்லாம் மெதுவாக நம்மை பாதிக்க ஆரம்பிக்கும். ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் அவள் இருக்கும் சுற்றம் மிகவும் முக்கியமானது. நெகட்டிவ் மைண்ட் செட் கொண்டவர்களுடன் தொடர்ந்து இருந்தால் அது மெதுவாக ஒரு மனிதனின் தன்னம்பிக்கை குறைக்க ஆரம்பிக்கும். இது உன்னால் முடியாது, இது மிகவும் கடினம், அதை செய்ய முயற்சி செய்ய வேண்டாம் என்று சொல்லும் மனிதர்கள் பல நேரங்களில் நம்முடைய கனவுகளை தொடங்குவதற்கு முன்பே நிறுத்திவிடுகிறார்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் மெதுவாக நம் மனதில் சந்தேகத்தை உருவாக்கும். அந்த சந்தேகம்தான் பல கனவுகளை முடிவுக்கு கொண்டு வரும். ஆனால் பாசிட்டிவ் மைண்ட் செட் கொண்ட மனிதர்களுடன் இருந்தால் அது முற்றிலும் வேறுபட்ட அனுபவமாக இருக்கும். பாசிட்டிவ் பீப்புள் எப்போதும் உங்களை ஊக்கப்படுத்துவார்கள். நீங்கள் ஒரு புதிய முயற்சி செய்ய நினைத்திருந்தால் அவர்கள், நீ முயற்சி செய், உன்னால் முடியும். அவர்கள் உங்கள் திறமைகளை நம்புவார்கள். அவர்கள் உங்கள் வெற்றியை பார்த்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இப்படியாப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்தி போல இருப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு ஊக்கம் தருவார்கள், உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பார்கள், உங்கள் கனவுகளை அடைய உங்களை முன்னேற்றுவார்கள். அதனால் வாழ்க்கை நாம் யாருடன் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை மிகவும் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். உங்களை குறைத்து பேசும் மனிதர்களிடமிருந்து மெதுவாக விலகி நிற்க வேண்டும். உங்களை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம், அவர்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், அல்லது உங்களை ஊக்கப்படுத்தும் ஆசிரியராக இருக்கலாம். இன்றைய உலகில் நல்ல புத்தகங்கள், மோட்டிவேஷனல் வீடியோஸ், இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் ஆகியவை ஒரு நல்ல சுற்றமாக மாற்ற முடியும். அவை நம்முடைய சிந்தனையை நல்ல திசையில் கொண்டு செல்லும். ஒரு நல்ல சுற்றம் ஒரு பெண்ணின் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றும் சக்தி கொண்டது. அது அவளுக்கு தன்னம்பிக்கையை தரும். அது அவளை மிகப்பெரிய கனவுகளை காண தூண்டும். அது அவளை வெற்றிக்கான பாதையில் முன்னேற்றும். ஆனால் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் இருக்கும் சுற்றம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. நல்ல மனிதர்களை தேர்வு செய்யுங்கள். பாசிட்டிவ் மைண்ட் செட் கொண்டவர்களுடன் இருங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக வெற்றியின் பாதையில் செல்ல ஆரம்பிக்கும். பொருளாதார சுயநிலை. ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி மற்றும் சுதந்திரத்தை தரும் விஷயம் பொருளாதார சுயநிலை. அதாவது தனது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மற்றவர்களை முழுவதுமாக சார்ந்து இல்லாமல் தன்னால் பணம் சம்பாதித்து வாழும் திறன். பழைய காலங்களில் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருந்தன. பல பெண்கள் தங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியாமல் குடும்ப சூழ்நிலைகளில் மட்டுமே இருந்தார்கள். ஆனால் இன்று காலம் மாறிவிட்டது. பெண்கள் பல துறைகளில் முன்னேற வாய்ப்புகள் உருவாகி உள்ளன. ஒரு பெண் தனது பணத்தை தானே சம்பாதிக்க ஆரம்பித்தால் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அது வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல, அது தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் உருவாக்கும். பொருளாதார சுதந்திரம் பெற்ற ஒரு பெண் தனது வாழ்க்கையில் பல முக்கியமான முடிவுகளை தன்னால் எடுக்க முடியும். அவள் தனது தேவைகளை யாரிடமும் கேட்காமல் நிறைவேற்ற முடியும். அது ஒரு பெண்ணுக்கு மன உறுதியையும் தைரியத்தையும் தரும். இன்று பெண்களுக்கு இன்கம் உருவாக்க பல வழிகள் இருக்கிறது. அது ஒரு வேலைவாய்ப்புக்காக இருக்கலாம் அல்லது சிறிய வியாபாரமாக இருக்கலாம். சில பெண்கள் தங்கள் திறமைகளை பயன்படுத்தி வீட்டில் இருந்து சிறிய பிசினஸ் செய்கிறார்கள். சிலர் ஆன்லைன் மூலம் வேலை செய்து வருமானம் சம்பாதிக்கிறார்கள். இன்றைய இணைய உலகத்தில் பல புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகி உள்ளன. ஆன்லைன் டீச்சிங், டிஜிட்டல் ஒர்க், கண்டென்ட் கிரியேஷன், ஸ்மால் ஆன்லைன் பிசினஸ் போன்ற பல வழிகளில் பெண்கள் தங்கள் திறமைகளை பயன்படுத்தி இன்கம் உருவாகி வருகின்றன. ஒரு பெண் தனது திறமைகளை கண்டுபிடித்து அதை வளர்த்து கொண்டால் அது ஒரு நாள் பெரிய வாய்ப்பாக மாறலாம். உதாரணமாக குக்கிங், டைலரிங், டிசைனிங், டீச்சிங், ரைட்டிங், டிஜிட்டல் ஸ்கில் போன்ற பல திறமைகள் ஒரு பெண்ணுக்கு வருமான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். முக்கியமானது என்னவென்றால் ஒரு ஸ்கில் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஸ்கில் ஒரு பெண்ணின் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றும் சக்தி கொண்டது. அந்த ஸ்கில் மூலம் அவர்கள் தங்களது வாழ்க்கையை முன்னேற முடியும். பொருளாதார சுயநிலை ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு உணர்வையும் தருகிறது. அவர்கள் வாழ்க்கை எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதை சமாளிக்க முடியும். மேலும் ஒரு பெண் பொருளாதார ரீதியாக சுயமாக இருந்தால் அவள் தனது குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் உதவ முடியும். அதனால் ஒவ்வொரு பெண்ணும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டும். தன்னம்பிக்கை மற்றும் சுதந்திரத்திற்கான வழிகாட்டும் ஒரு முக்கியமான பாதை பொருளாதார சுயநிலைதான். பெண்களை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் முன்னேறி மிகப்பெரிய சாதனைகளை அடைந்த மனிதர்களின் வாழ்க்கையை நாம் கவனித்து பார்த்தால் ஒரு முக்கியமான விஷயம் புரியும். அவர்கள் ஒருபோதும் கற்றலை நிறுத்த மாட்டார்கள். கற்றல் என்பது பள்ளி அல்லது கல்லூரியில் முடியும் ஒரு செயல் அல்ல. உண்மையில் கற்றல் என்பது வாழ்க்கை முழுவதும் தொடரும் ஒரு பயணம். உலகம் தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. புதிய தொழில்நுட்பங்கள், புதிய வேலைவாய்ப்புகள், புதிய திறன்கள் இவை அனைத்தும் தினமும் உருவாகி கொண்டே இருக்கின்றன. இன்னைக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சில ஆண்டுகள்
ஆண்டுகளுக்கு பிறகு பழையதாகி விடுகின்றன. அதனால் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் மனிதர்கள் தங்களது வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அடைவார்கள். ஒரு பெண் தொடர்ந்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் அவள் எப்போதும் வளர்ச்சி பாதையே இருப்பாள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கை உருவாகும். கற்றல் என்பது புத்தகங்களில் மட்டும் கிடைக்கக்கூடியது அல்ல. புத்தகங்கள் நமக்கு அறிவை தரும், இணையம் நமக்கு புதிய தகவலை தரும், மனிதர்களின் அனுபவங்கள் நமக்கு வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் வாழும் அனுபவங்கள் கூட ஒரு வகையான கல்விதான். ஒரு பெண் தினமும் ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்தால் அது மெதுவாக அவளுடைய சிந்தனையை மாற்ற ஆரம்பிக்கும். அவள் உலகத்தை வேறு ஒரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாள். அவள் பிரச்சனைகளை பயப்படாமல் சமாளிக்க கற்றுக்கொள்வாள். மேலும் கற்றல் ஒரு பெண்ணுக்கு தன்னம்பிக்கையை தருகிறது. ஒரு புதிய திறனை கற்றுக்கொண்ட பிறகு அந்த திறன் அவளுக்கு ஒரு புதிய வாய்ப்பாக மாறலாம். உதாரணமாக, ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்வது, ஒரு தொழில்நுட்ப திறனை கற்றுக்கொள்வது அல்லது ஒரு சிறிய கலைத்திறனை கற்றுக்கொள்வது, இவை அனைத்தும் ஒரு நாள் பெரிய வாய்ப்பாக மாறலாம். இன்றைய உலகத்தில் இணையத்தின் மூலம் பல விஷயங்கள் எளிதாக கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆன்லைன் கோர்சஸ், எஜுகேஷனல் வீடியோஸ், புக்ஸ் போன்ற நமக்கு ஒரு பெரிய கல்வி உலகத்தை திறந்து வைக்கின்றன. ஒரு பெண் கற்றலை நிறுத்தாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் அவளின் வாழ்க்கையில் முன்னேற்றம் தானாகவே ஆரம்பிக்கும். அவள் தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்வாள். அவள் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவாள். அவள் தனது கனவுகளை அடைய மேலும் அருகில் செல்வாள். அதனால் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டும். கற்றல் நிறுத்தப்படாத இடத்தில் வளர்ச்சி ஒருபோதும் நிற்காது. வாழ்க்கையில் வெற்றி பெறும் பெண்கள் பிறப்பிலேயே வலிமையானவர்கள் அல்ல. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வரும் சவால்களை தைரியமாக எதிர்கொள்வார்கள். தன்னம்பிக்கை, கல்வி, கடின உழைப்பு, பொறுமை, நல்ல சுற்றம், ஆரோக்கியம், தொடர்ந்து கற்றல், இந்த எல்லா குணங்களும் ஒரு பெண்ணை மெதுவாக வெற்றியின் பாதையில் கொண்டு செல்லும். ஒவ்வொரு பெண்ணின் உள்ளத்திலும் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை நம்பி முன்னேற ஆரம்பித்தால் வாழ்க்கையில் எந்த உயரத்தையும் அடைய முடியும். உலகம் சில நேரங்களில் உங்களை சந்தேகிக்கும். ஆனால் நீங்கள் உங்களை நம்பினால் அது போதும். நீங்கள் உங்கள் கனவுகளை விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் ஒரு நாள் உங்கள் வெற்றி உலகத்துக்கே ஒரு உதாரணமாக மாறும். அதனால் உங்கள் விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் ராணி நீங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படி பெண்களுக்கு ஊக்கப்படுத்தும் வீடியோகளுக்கு ராணி பாதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.